இது வந்து ரெனால்டு லார்ஜ் காரு ஆயில் சர்வீஸிங்காண்டி கொண்டு வந்தாங்க. நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஆயில் வந்து ரொம்பவும் கிரீஸ் தன்மையாக மாறிடுச்சு, ரொம்ப கட்டி விட்டு ஆயிடுச்சு. ஆயில் வந்து சரியாகவே இங்கே மாற்றாம விட்டதுனால இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. அதனால் இன்ஜின் ஆயில் ப்ளஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து இன்ஜினை கண்டிப்பாக ஓட விடணும். அப்படி ஓட விட்டால் தான் உங்களுக்கு பழைய ஆயிலில் உள்ள கார்பன் எல்லாமே வெளியே வரும். இது வந்து ஓட விடும்போது வந்து நம்ம வெறும் 3 நிமிஷம் மட்டும்தான் ஓடணும், அதுக்கு மேலே வந்து ஓட விடக்கூடாது. அதே மாதிரி ஐடியில் ஆர்பிஎத்தில் தான் நம்ம ஓட விடணும். ஓவர் ஸ்பீட்லேயும் நம்ம ஓடக்கூடாது. நிப்பாட்டின இடத்துல தான் வெளியே டிரைவ் எங்கேயுமே பண்ணக்கூடாது. இன்ஜினுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லோடு எதுவுமே கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து இப்படி ஓட விட்டுட்டு ஆயிலை கழட்டி விடணும். அப்படி கழட்டி விடல நம்ம திரும்பி இதே ஆயிலையும் கழட்டி விட்டுட்டு நம்ம ஊற்றினோம் அப்படின்னா புது ஆயில் ஊற்றியும் உங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னா இன்ஜின் பேரிங்ஸ் எல்லாமே அலுமினியத்தில் தான் வரும். அப்படின்றப்போ உங்களுக்கு நாள் பட இன்ஜின் பேரிங் வந்து தேய்மானம் ஆகும். அதேமாதிரி இன்ஜினோட போரும் தேய்மானம் ஆகும். உங்களுக்கு வேகமாக இன்ஜின் சீஸ் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி ரொம்ப கார்பனாக இருந்துச்சுன்னா ஃப்ளஷ் ஊற்றி ஓட்டுறது தான் ரொம்ப நல்லது. ஓகேங்க. அதுக்கடுத்து நம்ம கழட்டி விட்டுறோம். கழட்டி விட்டு ரொம்ப நேரம் வடிய விடணும். ஓகேங்களா. அதுக்கடுத்து புது ஆயில் யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்